மொழியின் முக்கியத்துவம் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மனிதனால் தனித்து வாழ முடியாது. எனவே சமூகத்தில் சேர்ந்து பேசி பழகி மகிழ்ச்சி அடைய மொழியை ஏற்படுத்தி கொண்டார். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே. மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவர்களாகவும் உள்ளனர். மொழி பேச்சு மொழியாக மட்டும் இருந்தபோது மனிதன் சில படிகள் முன்னேறிவிட்டார். பேச்சு மொழியை எழுதத் தொடங்கி எழுத்து முறையை படைத்தவுடன் மனிதன் பல படிகள் முன்னேறினார். அதன் மூலம் அறிவியலையும் கலையையும் படைக்க ஆரம்பித்தார். என் தாய்மொழியாம் தமிழ் புலமைக்கும் புலமையான இலக்கிய வளம் உடையது, புதுமைக்கும் புதுமையான கருத்து வளம் நிறைந்தது. உங்களிடம் வந்துகிறதோ தொலைவணங்கி எங்களிடம் யாழத்துகளவற்று ஆங்கவற்றுள் நேர்தனியாளி வேங்கதிரான் ரேனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பெருமை கொடிது என்பது. ஒரு மரத்தை பார்த்து இது 40 அடி உயரம் என்றால் அது அறிவியல். அதுவே வானலாவி விழுந்ததலை என்றால் அது கலை. ஒரு கூட்டத்தை பார்த்து இது 40,000 மக்களை கொண்டது என்றால் அது அறிவியல். அதுவே எல் விழுவதற்கு கூட இதமில்லாத கூட்டம் என்றால் அது கலை. மலைக்கு அடுத்த நாளில் காளான் வளரும் என்றால் அது அறிவியல். அதுவே காளானே காளானே கோமாளி காளானே, நேற்று பெய்த மழைக்காக இன்று கூட பிடிக்கிறாயே கோமாளி காளானே என்றால் அது கலை. உலகில் அறிவியலும் கலையும் மொழியின் மூலமே படைக்கப்படுகிறது. எவன் ஒருவனால் மொழியில் சிறந்த விளங்க முடிகிறதோ அவன் சிறந்த மனிதன் ஆகிறான். விஞ்ஞானியை விட உயர்ந்தவன் ஆகிறான். அவன் படைக்கும் கலை காலம் கடந்து வாழ்கிறது. ஆனால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படி அல்ல, காலத்தால் அழியக்கூடியது. நான் முன்பு பயன்படுத்திய பல கருவிகள் இப்போது பயன்பாட்டிலேயே இல்லை. எடுத்துக்காட்டாக தொலைபேசி சொல்லலாம். அது இன்று அழிந்து இப்போது கைபேசி வந்துவிட்டது. ஆனால் கலை பல 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் படிப்பவருக்கு பயன் தருகிறது. எடுத்துக்காட்டாக திருக்குறளை சொல்லலாம். ஆதலால் மொழியை போற்றுவோம், அதை கசடர கற்று வளர்ப்போம். சொல்லில் உறவு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்து அடிப்பா அப்பா. ஒரு சொல் கேளீர், ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமென்றீர், தெருவெல்லாம் தனுமுழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று பாரதியின் வரிகளை நினைவுபடுத்தி நான் உரையை நிறைவு செய்கிறேன். மொழி வாழ்க, மக்கள் வாழ்க, மொழி வாழ்க. நன்றி, வணக்கம்.